முக்கியமாக 3 விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரயில்வேல டிக்கெட் புக் பண்ணுறீங்க. சப்போஸ் உங்களால் அதை ட்ராவல் பண்ண முடியலன்னா 24 ஹவர்ஸ் முன்னாடி ரயில்வே டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே அந்த ட்ரெயின் டிக்கெட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதுமானது. அவங்க உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை உங்கள் சிஸ்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் சில்ட்ரனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஆர்பிஐ யூபிஐ டிரான்சாக்ஷன் வேல்யூவை 1 லேக்லேருந்து 5 லேக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் முக்கியமாக என்ன அப்படின்னாக்கா, இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலம் நீங்கள் இன்கம் டேக்ஸை கட்டுறவங்களாக இருந்தால் மட்டுமே இந்த வேல்யூ 1 லேக்லேருந்து 5 லேக்ஸுக்கு உங்களால் பண்ணிக்க முடியும். மூணாவது விஷயம், நீங்கள் ஒரு 40-50 குடியிருப்பு கொண்ட அடுக்குமாடி கட்டடத்தில் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் பில்டர்கிட்ட ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு உங்கள் பில்டிங் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை இயற்கை பேரிடரால் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னாக்கா, நீங்கள் வாங்கின அப்பார்ட்மெண்ட் வேல்யூலேருந்து டபுள் மடங்கு வேல்யூ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் அந்த சர்டிஃபிகேட் பில்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி கூட இந்த சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.